எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மாபெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. தளபதி விஜய் மகன் சஞ்சய் அவர்கள் செய்த ஒரு காரியம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களை மாபெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் என்ன இருக்குது, சஞ்சய் அவர்கள் தளபதி விஜய் மகன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சு கொண்டு த்ரிஷா அவர்கள் இதற்கு என்ன பதிலடி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலும் இந்த சமூக வலைத்தளங்களில் இப்போ பரவிட்டு இருக்கு. அந்த தகவலில் என்ன இருக்குது, த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு கடைசியாக என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். தளபதி விஜயும் சங்கீதாவும் சேருவார்களா இல்லையா அப்படிங்கிறதை பற்றி ஒரு முக்கியமான உறுதியான தகவல் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு வீடியோவில் நாம் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்முடைய தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு தளபதி விஜய் மனைவி சங்கீதா, த்ரிஷா, தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பம் இப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு இந்த ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பதில் தெரிஞ்சிருக்கும். எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு. எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரதுனால தளபதி விஜய் அவர்களை இதை தவிர, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அமுக்கிறத தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் மற்ற கட்சியினருக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துகிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்களை இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, தமிழக மக்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. அப்போ மக்களுடைய சப்போர்ட் யாருக்கு தாம்பா இருக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. அந்த ஒரு கேள்விக்கு தற்போது பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய சப்போர்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நேயர்களே. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறார் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம். இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டில் ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்க வீட்டில் ஒரு டைவர்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தளபதி விஜயும் த்ரிஷாவும் திருமணத்தில் சேர்ந்து அட்டன் பண்ண விஷயம் ஒவ்வொருத்தரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா தளபதி த்ரிஷா இப்படி தான் எல்லாருமே சைலண்ட்டாக இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஓப்பனாக தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவை கல்யாண மண்டபத்தில் கூட்டிகிட்டு வந்த உடனே உலகமே இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இப்படி ஒரு மூவை தளபதி விஜய் அவர்கள் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மூவை பண்ணலைன்னா எலெக்ஷனுக்குள்ளே தளபதி விஜய் அவர்களை முடிச்சிருவாங்க, அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட தளபதி விஜய் அவர்கள் ஒரு எதிரிகளுடைய ரகசிய திட்டத்தை புரிந்து கொண்ட தளபதி விஜய் அவர்கள், என்னப்பா மிஞ்சி போனால் என்னை த்ரிஷாவை வச்சு நீங்கள் சேர்த்து பேசுவீங்களா, அதை தவிர வேறு எதுவும் என்னை பற்றி பேசுறதுக்கு இல்லைங்கிறது எனக்கே தெரியும், அந்த த்ரிஷாவையே கூட்டிகிட்டு அந்த திருமணத்துக்கு வந்துடுறேன், நீங்கள் என்னை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் சேர்த்து வச்சு இதுக்கு மேலே எலெக்ஷன் வரைக்கும் பேச வரத்துக்கு நானே த்ரிஷாவோட கல்யாணத்தை அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாசான மூவ் பண்ணார். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தையே அதிர் வச்சிருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, உண்மையை சொன்னால் அரசியல் விமர்சகர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவோட தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்து வந்தது உண்மையாலும் நல்ல விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மூவை பண்ணலைன்னா நாளைக்கு மற்ற கட்சியினர் தளபதியுடைய அரசியல் வாழ்க்கையவே முடிச்சிருந்தா கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, அப்போ நம்முடைய கேள்வி என்னவாக இருக்குதுன்னா, தளபதி விஜயும் சங்கீதாவும் சேருவாங்களா இல்லையா, இல்லை கடைசியில் தளபதி விஜயும் த்ரிஷாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எழுது. இப்படி இருக்கிறப்ப இது குறித்து சில முக்கியமான விஷயங்கள் தற்போது வெளியாகிருக்கு. தளபதி விஜயும் சங்கீதாவும் சேருவார்களா அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு, மீண்டும் திருமண வாழ்க்கையில் இணைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பூஜ்ஜியத்தை எப்பயோ தொட்டிருச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியலில் வெற்றி பெறணும், சிஎம் ஆகணும், தமிழக மக்களுக்கு நல்லது, ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்.
அதாவது தமிழக மக்களை வந்து இந்த அரசியல் கட்சிகள் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகள்லேருந்து தமிழக மக்களை காப்பாற்றி இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக பல வருடங்களாக 30 வருடங்களுக்கு மேலே இதையே நோக்கமாக வச்ச தளபதி விஜய் அவர்கள் கூடயே இருந்த மனைவி இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை தனக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் தாங்க முடியாமல் தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அதனால் தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் த்ரிஷாவோட சேருவார் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம எல்லாருமே குழி தோண்டி புதைத்து விடலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்க சார், அப்போ வந்து எதுக்கு சார் நம்ம வந்து த்ரிஷாவும் தளபதி விஜய் அவர்களும் திருமண மண்டபத்தில் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த ஒரு மூவை தளபதி விஜய் அவர்கள் பண்ணலைன்னா இதை பற்றியே பேசி 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 தளபதி விஜய் அவர்களை எலெக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அவர் அது வாக்கு வாங்கிறதுக்கான இதில் வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷனையும் கவனத்தையும் செலுத்த விட முடியாமல் இந்த கான்ட்ரவர்சி தளபதி த்ரிஷா கான்ட்ரவர்சி தளபதி சங்கீதா கான்ட்ரவர்சினை முடிச்சிடுவாங்கங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு மூவை பண்ணார். ஓகே நேயர்களே, தளபதி விஜயும் சங்கீதாவும் டைவர்ஸ் ஆனது குறித்து தளபதி விஜயுடைய மகனும் மகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் முழுக்க 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 100% மகனும் மகளும் தளபதி விஜயுடைய மனைவி சங்கீதாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா, மகன் மகள், தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுடைய அப்பா அம்மா எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் தனியாக இருக்கிற ஒரே மனிதர் தளபதி விஜய் அவர்கள் தான். அவருக்கு எந்த ஒரு ஆதரவுமே கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சோகம் தரக்கூடிய விஷயம்னு கூட சொல்லலாம். தளபதி விஜய்க்கு எதிராக தளபதி விஜயுடைய மகன் தான் அந்த அளவுக்கு இருக்கிறாரா. என்னதான் இருந்தாலும் 1000 இருந்தாலும் என்னுடைய அம்மாவுக்கு நீ பண்ணது துரோகம், அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கானா தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தளபதி விஜயுடைய மகனுக்கு தளபதி மேலே அவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஃபோட்டோஸ் சின்ன வயசில் தளபதியும் தளபதி விஜய் மகனும் சேர்ந்து இருக்கிறது, சேர்ந்து கிரிக்கெட் பார்க்குறது, இத்தனைக்கும் ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் தளபதி விஜய் மகன் வந்து தளபதி மாதிரியே நிறைய டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு காட்டுவார் சின்ன வயசில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. தளபதிக்கு அவருக்கு எதிராக பல ஆதாரங்களை கொடுத்துட்டு இருக்கிறது யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் தான். இன்னொரு பக்கம் தளபதி விஜயுடைய மகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையுடைய பாசத்துக்கு ஏங்கி கிடைக்காம போய் தன்னுடைய தாய்க்கு ஆதரவாக இப்போ தற்போது நின்றுட்டு இருக்கிறாங்க. நேர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளபதி விஜய் அவர்களும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து மனம் முடிந்து வாழ்ந்தால் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குப்பா. தளபதி விஜய் ஒரு பக்கம் மாசாக இருக்கார், த்ரிஷாவும் இந்த வயசுலேயும் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, இவங்களுடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.